ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 19th மே. ஸோ டைம் 10:40 ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரேட் முடிச்சுட்டேன். ஸோ என்ன ட்ரேட் பண்ணால் பேங்க் நிஃப்டியில் ஃபியூச்சர் பை பண்ணியிருந்தேன் ஒரு லாட். ஓகே, அது நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் கரண்ட்லேயே ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ப்ரீட் பண்ணும். இந்த 15,069 மேலே இருந்தால் பை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம காலையிலேயே பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 9:18க்கு அந்த லைன் பிரேக் அவுட் ஆகிருந்தது நிஃப்டி. ஓகே. ஸோ அட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 9:18 பேங்க் நிஃப்டிலேயே என்ட்ரி எடுத்துட்டேன். ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 9:20 பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பை பண்ணியிருந்தேன். ஓகேவா? 9:20 மார்க்கெட் இந்த இடத்துல எல்லோ லைன் தாண்டி இருந்தது, ஃபியூச்சர் சார்ட்டுது தாண்டி இருந்தது. ஸோ என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகே. அதே மாதிரி ஃபியூச்சர் நம்ம எப்போ எக்ஸிட் ஆகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம்னா 34,022 பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே தான் எக்ஸிட் ஆகணுன்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இதுக்கு முன்னாடியே 9:49 அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன். மீன் பிரேக் அவுட் ஆயிரும்னு சொல்லிட்டு ஏன்னா மார்க்கெட் நல்லா புள்ளிஸாக இருந்தது. ஸோ பிரேக் அவுட் ஆயிரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்ததுனால ஆகலை. ஸோ எங்கே எக்ஸிட் ஆயிட்டுனா 9:49 9:49 இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிட்டோம். ஏன்னா திருப்பி ரிட்டர்ன் ஆயிரும்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆயிட்டோம். என்ன பண்ணியிருந்துக்கலாம்னா இந்த இடத்துலயே கரெக்டாக எக்ஸிட் ஆயிட்டு அங்கேருந்து ஒரு ஷார்ட் பண்ணி போயிருந்துக்கலாம். இல்லைன்னா இதை பிரேக் அவுட் ஆன பிறகு திருப்பியும் ஃபியூச்சர் பை பண்ணியிருந்துக்கலாம். ஸோ ஒரு 5,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. பட் எனிவே 3,400 ப்ராஃபிட் இருக்குது. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ட்ராப் பண்ண லைனில் தான் பாருங்கள். காலையில் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டோம். அதே மாதிரி இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டாக டைம் 10:35 பாருங்கள். அந்த லைனை தொட்டுட்ட மார்க்கெட் அப்படியே ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் ஹைலி வாலட்டைல் இன்னைக்கெலாம் ஆப்ஷன் பையர்லாம் இங்கே வாங்கிட்டு இருக்கவங்களாம் லாபத்தை இருந்திருக்காங்க. ஸோ அகைன் ஆஃப்டர் ஹாஃப் அன் அவர் திருப்பியும் ஹெவி லாஸ் ஆகிருந்திருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அப்பப்போ புக் பண்ணிடுங்க. இந்த மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போவோம், இன்னும் போகும்னு எதிர்பார்க்காங்க. ஏன்னா நான் பட்ட பாருங்க 5,000 ஆக வேண்டியதை 3,400 புக் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க்கெட் என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. டெய்லியும் மார்க்கெட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நேற்று நடந்ததா இன்னைக்கு நடக்கும் அப்படியே இன்னும் இது கிடையாது. பேட்டர்ன் நடக்கலாம். பட் ஆனால் அதே ப்ரைஸ் அதே மாதிரி நடக்கும்னு நினச்சி பார்க்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணலாம்னா, பேங்க் நிஃப்டி இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது இந்த லைன் இப்போ இந்த லைனை பிரேக் அவுட் ஆகுச்சுன்னா மேலே நீங்கள் பை பண்ணலாம். மீன் பை பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் டைமுக்கு பை பண்ணலாம். இல்லைனா பை பண்ணவே கூடாது. அது மாதிரி இந்த நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லைன் இருக்கிறதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் பை சைட் போகலாம். ஏன்னா அகைன் இது கீழே போகிறதுக்கு சான்ஸ் கம்மி. பட்டு கம்மி 51% தான். ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ இதே ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு தான் மார்க்கெட் நாளைக்கும் மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த லைனை பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட லைன் தான். அதாவது நேற்று போட்ட லைன் நம்மளுக்கு தெரியும். எப்பொழுதுமே நம்ம சார்ட்டில் பாருங்க அப்பப்போ லைன் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த இந்த மாதிரி லைனில் தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அது மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஏன்னா அங்கே தான் டிமாண்ட் சப்ளை இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.